ஹலோ எவ்ரிவான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட முக்கியமான டவுட்ஸ கிளியர் பண்ற விதமா தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண போறேன். சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா அப்டேட் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட லா காலேஜ் அட்மிஷன பத்தி தான் இன்னைக்கு நெறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்மளும் 3 இயர்ஸா லா காலேஜ் அப்டேட் பத்தி தான் நம்ம நெறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்க்கும்பொழுது உங்களோட மேஜர் டவுட் என்னன்னா, தமிழ்ல லா பண்ண முடியுமா? இல்ல இங்கிலீஷ்ல தான் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சோ, நம்மளோட டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் லா காலேஜ்ல தமிழ் மீடியமும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு. சோ, சில குறிப்பிட்ட காலேஜ்ல தமிழ் மீடியம்னே இப்ப கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ் மீடியமும் தனியா இருக்கு, இங்கிலீஷ் மீடியம்னு இருக்கு. சோ, நீங்க உங்களுக்கு எந்த இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா, சில குறிப்பிட்ட காலேஜ்ல வெறும் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் இருக்கும். பட் அதுக்கு வந்து கிளாஸ ஃபுல்லா இங்கிலீஷ்லயே எடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. தமிழ், இங்கிலீஷ் 2ம் கலந்து தான் எடுப்பாங்க. சோ, எல்லாருமே மேஜரா நம்ம வந்துட்டு கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு, பிளஸ் நம்மளோட கவர்ன்மெண்ட் காலேஜ்ல படிச்சுட்டு தான் வருவோம். மேக்ஸிமம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் நாலேட்ஜ் தான் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதால, காலேஜஸ்ல எப்படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போனீங்கன்னா, எப்படி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கலந்து கிளாஸ் எடுப்பாங்களோ, அதே மாரி தாங்க லா காலேஜ்லயும் எடுப்பாங்க. சோ, அதனால இந்த லாங்குவேஜ் வச்சுலாம் நீங்க வந்து பயப்பட தேவையில்ல. ஆனா என்ன கேட்டா, நீங்க வந்து 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கீங்க. அண்ட் காலேஜ் இப்ப பிஏ, எல்எல்பி அதாவது 5 இயர்ஸ் பிஏ, எல்எல்பி போக போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க இந்த தமிழ்ல இருந்து 20% ஒதுக்கீடு இருக்கு பார்த்தீங்களா? அது உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தமிழ் மீடியம் எடுத்து படிக்கலாம். அதர்வைஸ் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் டெப்த்தா நாலேட்ஜ் நீங்க கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் வந்துட்டு லாவ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெட்டரு. ஏன்னா நீங்க ஒன்ஸ் முடிச்சுட்டு வந்து பிறகு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இங்கிலீஷா தான் இருக்கும். ஏன்னா தமிழ்ல லா புக்ஸும் கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டில வந்துட்டு நம்ம ரன் பண்ணணும் அப்டின்னா, நமக்கு கண்டிப்பா லாங்குவேஜ் நாலேட்ஜ் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இங்கிலீஷ் வந்துட்டு எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ, அதனால காலேஜ பொறுத்தவரைக்கும் நம்மளோட டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டில இருக்கக்கூடிய லா காலேஜஸ பொறுத்தவரைக்கும் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்ல எடுப்பாங்க. பட் இன்னொன்னு என்னன்னா, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவ பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவ பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாவே இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் இருக்கும். ஹானர்ஸ் கோர்ஸ பொறுத்தவரைக்கும் எப்பவுமே இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் இருக்கும். அதனால நீங்க ஒன்ஸ் நீங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லால போய் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அங்க இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கும். பட் உங்ககிட்ட நல்ல ஒரு குட் பெர்சன்டேஜ் இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாலயே வந்து பார்த்தீங்கன்னா, சீட் கிடைக்கும். இப்ப கவர்ன்மெண்ட் லா காலேஜ்ல வேற வேற என்னென்ன மாதிரியான உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பெர்சன்டேஜ் இருக்கணும்? எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும்? அண்ட் ஒரு இடத்துல போய் ஒரு காலேஜ்க்கு நம்ம போயிட்டு அப்ளை பண்ணிட்டா, எல்லா காலேஜுக்குமே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண தேவையில்லையா? இல்ல ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியா போய் அப்ளை பண்ணணுமா? அப்படிங்கிற மாரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நம்மளோட டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒன்ஸ் இப்ப வந்து அட்மிஷன் ஓப்பன் பண்றாங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டி நீங்க கூகுள்ல அடிச்சு பார்த்தீங்கன்னாவே நம்மளோட வெப்சைட் வந்துரும். சோ, அதுக்குள்ள போயிட்டு நீங்க கவர்ன்மெண்ட் லா காலேஜ்க்கு அப்ளை பண்ணணுமா? இல்ல ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாக்கு அப்ளை பண்ணணுமா? இல்ல 2க்குமே அப்ளை பண்ணணுமாங்கிறத நீங்க முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிட்டு நீங்க ஒன்ஸ் அதுல போய் அப்ளை பண்றீங்கன்னா, டோட்டலா இப்ப கவர்ன்மெண்ட் லா காலேஜ பொறுத்தவரைக்கும், அதுல இருக்கக்கூடிய எல்லா லா காலேஜுக்கும் சேர்த்தி தான் நீங்க அப்ளிகேஷன் போடுவீங்க. ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். உங்களோட பெர்சன்டேஜ் அண்ட் நீங்க செலக்ட் ஆகக்கூடிய கவுன்சிலிங்க பொறுத்து தான் உங்களுக்கு எந்த லா காலேஜ் அப்படிங்கிறது அலாட் ஆகும். நீங்க பிரிஃபரன்ஸ்லாம் செலக்ட் பண்ண குடுப்பீங்க தான். சோ அதுலருந்து உங்களோட பிரிஃபரன்ஸின் அடிப்படையில தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சீட் வந்து இது பண்ணி தருவாங்க. சோ அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ ஒன்ஸ் நீங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவ பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு யுனிவர்சிட்டில இருக்கக்கூடிய அந்த கோர்சஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப பிஏ-எல்எல்பி பொறுத்தவரைக்கும் பிஏ-எல்எல்பி ஹானர்ஸ், பிகாம்-எல்எல்பி ஹானர்ஸ், பிபி-எல்எல்பி ஹானர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுல 4 டைப் ஆஃப் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கு வந்துட்டு நமக்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் குடுக்குறாங்க. ஆனா கவர்ன்மெண்ட் லா காலேஜ்ல பிஏ-எல்எல்பி மட்டும் தான் இருக்கும். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாஸ்ல நீங்க படிக்கும்போது அங்க ஹானர்ஸ் கோர்சஸ் வந்து நீங்க படிக்க முடியும். ஆ ஓகே. இது வந்துட்டு பேசிக்கா உங்களுக்கு வர டவுட்ஸ். தமிழ்நாடு லா யுனிவர்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா? அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, அவங்க கவுன்சிலிங் மூலமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காலேஜ்ல இருந்து உங்க பெர்சன்டேஜ் இதுக்கு ஏத்த மாதிரி கவுன்சிலிங்ல நீங்க செலக்ட் ஆகுற பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சீட் அலாட் பண்ணி தருவாங்க. சோ இதற்கு அடுத்தபடியா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல பொறுத்தவரைக்கும் அதுக்குமே வெப்சைட்ல தனியா ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். நீங்க அதுக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆ கிட்டத்தட்ட ஹானர்ஸ்னா அதுல 4 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. இதே நீங்க வந்துட்டு 3 இயர்ஸ் முடிச்சுட்டு அதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஹானர்ஸ் கோர்ஸ் அப்ளை பண்றீங்க. எல்எல்பி ஹானர்ஸ் போணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்எல்பி ஹானர்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? இப்ப எவ்வளவு ஃபீஸ் இருக்கும் அப்டின்னா, எஸ்சி அண்ட் எஸ்டிஆ இருந்தா நீங்க கவர்ன்மெண்ட் லா காலேஜ்க்கு அப்ளை பண்றபோது, அப்ளிகேஷன் ஃபீஸா ரூ. 250 பே பண்ற மாரி இருக்கும். இதே வந்துட்டு நீங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாக்கு எஸ்சி அண்ட் எஸ்டிஆ இருக்கும்போது நீங்க அப்ளை பண்ணும்போது ரூ. 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகும். ஆ இப்ப வந்துட்டு அதர் கம்யூனிட்டிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் லா காலேஜ்ல ரூ. 500 ஆகும். அதே ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லால ரூ. 1000 ஆகும். இதுதான் பேசிக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சோ இதுக்கு வந்து முழுக்க முழுக்க என்னன்னா, நீங்க வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ற மாரி இருக்கும். அண்ட் லாங்குவேஜ பொறுத்தவரைக்கும் அது உங்க விருப்பம் தான். நீங்க தமிழ்ல எடுக்கலாம், இங்கிலீஷ்ல எடுக்கலாம். பட் என்னோட பிரெஃபரன்ஸ் என்னன்னா,
நீங்க இந்த தமிழ் ஸ்கீம்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ரிசர்வேஷன் வேணும். நான் 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ்ல படிச்சிருக்கேன். அதே மாரி 12த் ஸ்டாண்டர்டும் தமிழ்ல படிச்சு, டிகிரியுமே நான் தமிழ்ல படிச்சு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த லா டிகிரி தமிழ்ல படிக்கணும்னா, நீங்க தமிழ் மீடியம் சூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா, உங்களுக்கு அந்த 20% இடஒதுக்கீடு இருக்கு. அதர்வைஸ் வந்துட்டு கன்ஃப்யூஷனா இருக்கு. நான் வந்துட்டு எதுக்கு வேணாலும் போலான்னு நினைக்கிறேன்னா, நீங்க இங்கிலீஷ் மீடியம் வந்துட்டு எடுங்க. ஏன்னா, ஒன்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல வந்துட்டு அத பத்தி பார்க்கும்பொழுது, லீகல் டெர்ம்ஸ்லாம் படிக்கும்போது, சோ உங்களுக்கு இதுல வந்து இன்னும் நெறையவே புரிதல் வரும். அதனால நான் இத பிரிஃபர் பண்றேன். உங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்குமோ, அத பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம மலைத்துளியில இனிமே தொடர்ந்து அட்மிஷன் பிளஸ் மத்த உங்களுக்கு தேவைப்படுற அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குடுக்க போறோம். சோ தொடர்ந்து நம்ம மலைத்துளிய வாட்ச் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, லா காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.